special invitees, all the sisters, sister principal, parents, students. Cheerful good evening everybody. கேட்கவே இல்ல. இந்த விஜய் படத்துல வர மாதிரி சத்தமா. Good evening sir. சத்தமா. Very good. இப்ப கேக்குது. Winners never do different things, but they do things differently. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, ஆனால் அவர்களுடைய செயல்கள் வித்தியாசமாக செய்யப்படுகின்றன. அப்படி ஒரு நிகழ்வு தான் இங்க நடந்தது. இதுக்கு ஒரு மூல காரணம் யாருன்னா, அந்த சிஸ்டர் இங்க இல்ல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிஸ்டர் சகாயம், அவருக்காக வந்துட்டு நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? அவங்க தான் யூகேஜி கிராஜுவேஷன் நடத்தணும், 5th ஸ்டாண்டர்ட் கிராஜுவேஷன் நடத்தணும், 8th ஸ்டாண்டர்ட் கிராஜுவேஷன் நடத்தணும். நாங்கள் ஏன்னா இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து மூவ் ஆகுறாங்க. யூகேஜி எங்கே போகிறாங்க? பிரைமரிக்குள்ளே போகிறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் மிடில் ஸ்கூல் மேலே போவாங்க. 8th ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்கூல் ப்ரொமோட் ஆகிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்போம் அப்படின்னு இது அவங்களோட ஐடியா. இங்கே இருந்த பிளானிங், சர்டிஃபிகேட் எல்லாம் வந்துட்டு முதல்ல வந்து கொண்டு வந்தது அவங்க தான். அவங்களோட சேர்ந்து மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. அதனால் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் அதே சமயம் இவ்வளோ டான்ஸ் அழகாக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டீச்சர்ஸோட முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அதனால் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ்க்காக ஒரு தடவை நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஆல் த டீச்சர்ஸ், சிஸ்டர்ஸ், கோவர்க்கர்ஸ் ஆஃப் ஃபாத்திமா. தேங்க்யூ. ரைட், நான் இப்போ பேச போகிறது 3 பாயிண்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் நான் பேசுவேன். உங்கள் ஸ்கூலுக்கு 3 பரிசுகளை கொண்டு வந்திருக்கின்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் அமைதியாரு. டீச்சர்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ரைட், பேரண்ட்ஸ் நீங்கள் மூவ் ஆகுதுன்னா மெதுவாக மூவ் ஆகலாம், இந்த எல்கேஜி குழந்தைகளை கூட்டிகிட்டு. ரைட், இந்த ஸ்கூலை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்காக ஒரு மீட்டிங் போட்டோம். இது எப்போ போட்டோம் தெரியுங்களா? நாங்கள் ஜனவரியில். முதல் அடிக்கல் வந்து என்னென்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் அகாடமியை ஜனவரி முதல் வாரம் கொண்டு வந்தோம். இப்போ இவ்வளோ பேர் இங்கே எம்சி பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது, வெல்கம் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் 3 மாதம் கொடுத்த ட்ரைனிங். அதை டீச்சர்ஸ் பாலிஷ் பண்ணாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ரூல் என்னென்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கிலீஷில் தான் பேசணும். தமிழில் பேசினா என்ன ஆகும் தெரியுமா? ரெட் கார்டு. ரெட் கார்டுனா என்னன்னு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியுமா? சொன்னாங்களா? சிகப்பு அட்டை அப்படிங்கிறது ஒரு மாணவன் தமிழ் பாட வேலையை தவிர மற்ற வேலையில் யாராவது டேய் அப்படின்னு சொன்னா கூட போதும், உடனே ரெட் கார்டு வச்சிருக்க மாணவன் அவன்ட்டு அந்த ரெட் கார்டை கொடுத்துருவான். அன்னைக்கு ஈவினிங் அந்த மாணவன் வந்து இல்லை அந்த மாணவியோ கிளாஸ் டீச்சர்ட்டு போகணும். என்னம்மா பண்ண? தமிழில் பேசிட்டேன். நாளைக்கு ஒரு 100 வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் எழுதிட்டு வந்துருமா, இல்லை இந்த போயமை மெமரைஸ் பண்ணிட்டு வந்துருமா, இல்லை ஒரு இங்கிலீஷில் லெட்டர் ரைட்டிங் எழுதிட்டு வா, அவ்வளோதான். அதே அவன் தமிழில் அன்னைக்கு 2 நாள் பேசியிருந்தானா 200 வார்த்தைகள். 3 தடவை அதே நாளில் பேசியிருந்தா 300 வார்த்தைகள். அடுத்த நாள் பேசுவான்னு நினைக்கிறீங்க? நமக்கு தமிழ் நல்லா தெரியும், தாய்மொழியில் நல்லா சிந்திக்கிறோம், எழுதுகிறோம், பேசுகிறோம் எல்லாம். இந்த சமயத்தில் ஆங்கிலத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நாங்கள் உருவாக்குறோம். பொதுவாக என்ன ஆகுனா, நம்ம கிராமப்புறங்கள்லேருந்து வர மாணவர்கள் ஒருத்தன் இங்கிலீஷில் பேசினா மற்றவங்களாம் சிரிப்பான். இப்போ இந்த மாதிரி ஒரு நிபந்தனை போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? எவனும் சிரிக்க மாட்டான். யாராவது சிரிப்பாங்களா? ஒருத்தர் இங்கிலீஷ் பேசினா அடுத்தவங்களும் மற்றவங்களும் இங்கிலீஷில் பேசி தான் ஆகணும். ஜனவரியில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா இங்கிலீஷில் பேச? கமிங், கோயிங், யூ, ஃபைட்டிங், ஈட்டிங், அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி பேசுறாங்க பாருங்க. என்ன விதைக்கின்றோமோ அதுதான் வளரும். மனிதனாக பிறந்த எல்லாருமே எல்லா மொழியிலையும் பேச முடியும், ட்ரைனிங் கொடுத்தோம்னா, ப்ராப்பர் பயிற்சி இருந்துச்சுன்னா, ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா. அப்போ நம்ம குழந்தைகளுக்கும் அது கொடுத்தோம்னா வளருவார்கள். அதுதான் அந்த 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் போட்ட ஆங்கில ஸ்கிட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் அகாடமி இனிமேல் இந்த வருடம் முழுவதும் வருகிற ஜூன் மாதத்திலிருந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருப்போம். இந்த ரூல் இருக்க தான் செய்யும். என் குழந்தை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது, இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னா இங்கே அனுப்புங்க, கண்டிப்பாக அனுப்புவீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபீஸ் கட்டி தான் இங்கே அனுப்புகிறோம். இல்லைன்னா நமக்கு நிறையா பள்ளிகள் இருக்குது, அரசாங்க பள்ளிகள் இருக்குது. என் பக்கத்தில் ஃபாதர் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் தான், கம்மி ஃபீஸ் தான். ஏன் இங்கே அனுப்புகிறோம்?
எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் முழு பயிற்சியோட இது பண்றோம். ரெண்டாவது ஒன்று தாஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அதை பற்றி சார் பேசுவார், அதனால நான் அப்படியே அதை நிறுத்திக்கிறேன். மூணாவது, ஒரு பள்ளியில் வந்துட்டு நல்ல ட்ரைனிங் எங்கே கொடுக்கணும் தெரியுமா? எல்கேஜிலேருந்து 5வது வகுப்பு வரைக்கும். அதை கொடுத்துட்டோம்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் அவங்கள பற்றி கவலையே பட வேண்டாம், அவங்களையே பார்த்துக்குவாங்க. ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்போ இதுக்கான பாடத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதுக்காக இந்த வருஷம் எல்கேஜிக்கு நாங்கள் கேம்பிரிட்ஜ் பப்ளிகேஷனை இன்வைட் பண்ணுறோம். கேம்பிரிட்ஜ் புக்ஸ் தான் அவங்க படிப்பாங்க. இந்த கேம்பிரிட்ஜ் எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? வேலம்மாள் போதி கேம்பஸில். அதே புக்ஸ் இங்கே நம்ம பள்ளிக்கு வருது இந்த வருஷம். கைதட்ட மாட்டீங்களா? அந்த பாடத்திட்டம் வருது, டிசைட் பண்ணிட்டோம் நாங்கள். எல்கேஜிக்கு நெக்ஸ்ட் இயர் எல்கேஜி யூகேஜியும் சேர்ந்து படிப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்கிரேட் பண்ணுவோம். சரி, அப்போ 1வதுலேருந்து 5வது வரைக்கும் என்ன பண்ணலாம்? சமச்சீர் போதுமா? ஏன்னா நமக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வித்தியாசம் வேணும் இல்லையா? அங்கேயும் அதே சமச்சீர், இங்கேயும் அதே சமச்சீர். அப்புறம் எதுக்கு நம்ம இங்கிலீஷ் மீடியம்னு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும்? அதனால் 4 லீடிங் பப்ளிகேஷன்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணோம். மேக்மில்லன், ரத்னசாகர், ஆக்ஸ்ஃபோர்ட், பேர்ல்ஸ். இந்த 4 பப்ளிகேஷனில் ஏதோ ஒரு பப்ளிகேஷனை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அந்த பப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. சமச்சீரும் படிப்பாங்க, அதே சமயம் ஸ்பெஷலாக இந்த பப்ளிகேஷனும் படிக்கணும். ரெண்டுமே நடக்கும் ஒன்றா. இந்த 1லிருந்து 5, அதாவது அந்த 10 வயதுக்குள்ள ஆங்கிலத்தில், தமிழில், கணிதத்தில், அறிவியலில் நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்டோம்னா 6லிருந்து 12 வரைக்கும் நீங்கள் யாருமே படின்னு சொல்ல வேண்டாம், அவங்களே படிச்சுக்குவாங்க. எங்களோட பொறுப்பு 5வது படிக்கும்போது அவங்க இங்கிலீஷில் நல்லா பேசுவாங்க. அதை நிரூபித்து காமிச்சிருக்கோம், இனிமேலும் நிரூபித்து காட்டுவோம். 3வது ஜேஇஇ நீட் ஃபவுண்டேஷன் கோர்ஸையும் ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து சிஸ்டர் சகாயமோட ஆசை, அவங்களுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்கோம். இப்போ பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கெல்லாம் இந்த ஸ்கூலில் வந்துட்டு இவ்வளோ பண்ணுறோம், இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கிடைச்சிடாது. கண்டிப்பாக இந்த பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னா செலவுகள் அதிகம். டீச்சர்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கும் நம்ம சேலரி அதிகமாக கொடுக்கணும். பல செலவுகள் இருக்குது. இந்த தாஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கிரவுண்டுக்கு மட்டும் எவ்வளோ தெரியுங்களா செலவாகுது? கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 6 lakhs ஆகுமா சார் ரெடி பண்ண? கிரவுண்டை ரெடி பண்ண மட்டும். இப்போ போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முக்கிய காரணம் என்ன? பெற்றோர்கள் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன தெரியுங்களா, இந்த ஸ்கூலில் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஃபீஸ் சரியான சமயத்தில் கட்டுவதில்லை, நிறையா டியூ இருக்குது. அதனால் சிஸ்டர் சகாயம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அவங்க வர முடியாதனால என் மூலயமா இதை சொல்ல சொன்னாங்க. இந்த வருஷம் கட்ட வேண்டிய தவணைகளை கட்டி முடித்து விடுங்கள். நிறையாக இருந்தால் மெதுவாக அடுத்த வருடம் கட்டுங்கள். இதுதான் உங்களுக்கு வைத்திருக்க ஒரே வேண்டுகோள். உங்கள் பிள்ளைகளுடைய எப்படி படிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி வளர்ந்துருக்காங்கங்கிறத செய்து காமிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு அந்த செயலை காட்டுங்க. ஃபீஸை வந்துட்டு கரெக்டாக கட்டுங்க. குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சியை கொடுப்பாங்க. 3வதாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இங்கே இருக்க மாணவிகள் அனைவரையும் ஆக்ஸ்ஃபோர்ட் அகாடமி ரொம்பவே கொடுமைப்படுத்துச்சு. ஏன்னா சில பேர் அழுதுட்டாங்க, சார் எனக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குது சார், தமிழ் இங்கே நிற்குது சார், முடியல சார். சில பேர் அந்த நாள் ஃபுல்லாக அமைதியாகவே இருந்தாங்க. அமைதியாக இருந்தனால என்ன பண்ணாங்க தெரியுமா? யோசிச்சாங்க என்ன பேசலாம். அடுத்த நாள் அந்த வார்த்தை மைண்டுக்கு வந்துச்சு. அது என்ன சொல்லுவாங்க? நோ பெயின் நோ கெயின். வழி இல்லைன்னா வளர்ச்சி இல்லை. அந்த வழியை கொடுத்தோம் நாங்கள். அதை கொடுத்தனால தான் ஆங்கிலத்தில் பேசினாங்க. அதனால் அந்த வழிகளை பொறுத்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த 5வது 6வது ஸ்டூடெண்ட்ஸு 5th 6th ஸ்டாண்டர்ட் ரொம்ப பாடுபட்டாங்க எங்ககிட்ட. அவங்க அந்த வழிகளை பொறுத்தனால தான் இன்றைக்கி நல்லா பேசினாங்க. அதே சமயம் இங்கேருந்து ஒரு பெற்றோர் கூட வந்து எதிர்ப்பு கேட்கல. ஏன் சார் இங்கிலீஷில் பேச சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கூட இந்த 3 மாதத்தில் எங்களை கேட்கல. அதுக்காக நான் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் எதிர்பார்த்தேன், சார் மனசளவில் உடஞ்சி போயிடுவாங்க, பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதுங்க, யாரோ ஒருத்தராவது வந்து சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். யாரும் வரல. அப்படின்னா 100% நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, சார் அவன் இங்கிலீஷில் பேசணும், அந்த 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு என்ன வேணா பண்ணிருங்க. நாங்கள் அந்த பையனை கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து என்கிட்ட வச்சு, அவன் இன்னைக்கு இங்கிலீஷில் நல்லா பேசுகிறான்.
இங்கிலீஷில் மட்டும் கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஒரு மொழி தான், அறிவு கிடையாது. அறிவை தெரிந்து கொள்வதற்கு இங்கிலீஷ் வந்து ஒரு சேனல். தமிழும் அப்படிதான். மொழி என்ன? அறிவை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழி, எந்த மொழியாக இருக்கட்டும். இப்போ நமக்கு அது ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது என்ன? தமிழ், ஆங்கிலம். இந்த 2 மொழியிலையும் சிறப்பாக பயிற்சி கொடுத்து இந்த பள்ளியை வந்துட்டு நல்ல வழியில் கொண்டு போவோம். இந்த 3 மாதங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை சிஸ்டர்ஸ்க்கும், டீச்சர்ஸ்க்கும், முக்கியமாக நான் சொல்கிறேன், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். 6 சனிக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை அளித்து விட்டு அவங்க வந்தாங்க. சார், நாங்கள் முதல்ல பேசணும் இங்கிலீஷில், அப்போ தான் அவங்களுக்கு மற்ற குழந்தைங்க கூட நாங்கள் பேச முடியும் அப்படின்னாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்களும் அந்த வழியை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். சேர்ந்து வளர்வோம். தேங்க்யூ ஸோ மச்.